வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். மீனாவை வேணும்னே வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் சிந்தாமணி இந்த சாமியார் அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத முத்து தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுட்டு அப்படியே லைக்கை தட்டி விட்டுட்டு ஹைப்புக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸ்ருதிக்கு அப்பவே சந்தேகம் வருது, ரோகிணி இதுல ஏதாச்சும் பங்கு இருக்குமோ அப்படின்னு ஸ்ருதி சந்தேகப்பட்டுட்டு தான் மீனா கிட்டையும் சொல்லியிருப்பாங்க. ஸ்ருதிக்கும் சந்தேகம் இருக்கிற மாதிரியே மீனாக்கும் சந்தேகம் லைட்டா வர ஆரம்பிக்குது. கண்டிப்பா இவளோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க பாருங்க ரோகிணி, அதை வச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே கெஸ் பண்றாங்க அப்படின்னு இவங்களும் அந்த பேச்சை விட்டுடுறாங்க. மீனா எப்பயும் போல பூ கொடுக்கறதுக்காக ஒரு பக்கம் வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா மக்கள் எல்லாம் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கு. அங்க என்னடா சண்டை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு அக்காட்டா, என்னக்கா இது பயங்கர சண்டையா இருக்கு அப்படின்னு கேட்கவும், ஆனா ஏமா நீ வேற இந்த பையன் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்ல. ஆமாக்கா, இவனை அந்த நிக்கிறான் பாரு அங்க ஒருத்தன், அவனும் இவனும் ஏற்கனவே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பயங்கர சண்டை போட்டுட்டு இருந்தாங்கப்பா. நாங்களும் எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தோம். சண்டை போட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. போயிட்டு வந்த பின்னாடி இன்னைக்கு பார்த்தா பயங்கர சண்டையா இருக்கு. என்னன்னு பார்த்தா சண்டை போடுற மாதிரி போட்டு அவனோட பர்செல்லாம் ஆட்டை போட்டு போயிருக்கானுங்க. திருட்டு பசங்க இப்படி வேணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க. இவனை குறுக்கால நிறுத்தி சண்டையை போட்டு பர்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. பணம் பூரா அதுல இருந்திருக்குப்பா. அதனாலதான் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பணத்தை கூட அந்த பையன் கேட்டுட்டு இருக்க இந்த ரவுடி பசங்க கிட்ட அப்படின்னு சொல்லும் போது திடீர்னு நம்ம மீனாக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அண்ணாமலைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அது வந்து வேணும்னே யாராச்சும் ஒருத்தர் குறி வச்சு இதை பண்ணியிருக்க கூடாது மாமாக்கு அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க மீனா. ஸ்ருதியும் போனை அட்டன் பண்றாங்க. மீனா சொல்லுங்க அப்படிங்கும். ஸ்ருதி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன் மீனா. டப்பிங்லாம் போகலாம், அதுக்கெல்லாம் டைமே இல்லை மீனா. சரி நீங்க அங்கேயே இருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நான் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மீனா போறாங்க. மீனா, என்ன மீனா ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னீங்க, என்ன முக்கியமான விஷயமா? ஆமா ஸ்ருதி, நீங்க வாங்கன்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போய் ஸ்ருதி கிட்ட பேசுறாங்க மீனா. அதெல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டுக்கிறாங்க. ரவி இங்க இருக்காரா அப்படின்னு கேட்கும். அவன் குக்கிங் செக்ஷன்ல இருக்கான், அவன் குக்கிங் ஏரியால இருக்கான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்பெல்லாம் இங்க வரமாட்டான், நீ என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னவே எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன மீனா அப்படி எந்த விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, வர்ற வழியில அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க, எவனா ஒருத்தன் ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கான், அந்த ஆள் நிறைய பணம் கொண்டு வந்திருக்கான்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால பிளான பண்ணி அவங்ககிட்ட பணத்தை புடுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஏன் ஸ்ருதி, உங்களுக்கு இதே மாதிரி எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆஹா இல்லையே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மீனா. ஸ்ருதி, நம்ம மாமாவையும் இதையும் கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கிளையும் இதையும் என்ன கம்பேர் பண்ண ஒன்னும் புரியலையே மீனா. ஏன் ஸ்ருதி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, ஒருத்தன் வந்து வண்டியில இடிச்சானா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ மீனா? அது ஏன் நமக்கு பாதகமா வரணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் இப்படி செஞ்சிருந்தா என்ன, வேணும்னே போய் வண்டியில இடிக்க வச்சிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது ஸ்ருதிக்கு. மீனா, நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காகவே யாரோ ஒருத்தர் அண்ணாமலை அங்கிளுக்கு அடிப்படை வச்சிருக்காங்க. கரெக்டு தானே மீனா? கரெக்டா சொல்றேங்க ஸ்ருதி. எனக்கு யாரோ ஒருத்தர் குறி வச்சு என்ன துரத்தி விடணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி சொல்றாங்க, மீனா ஒருவேளை ஆன்டியே இப்படி பண்ணிருப்பாங்களோ, உங்களை துரத்தி விடணும்னு நினைச்சு இப்படி பண்ணிருப்பாங்களோ? இல்ல, அத்தை பண்றதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது மாதிரி தப்பா அத்தை பண்ணவே மாட்டாங்க. மாமாக்கு இது மாதிரி ஆகிறத அவங்க விரும்பவும் மாட்டாங்க ஸ்ருதி. வேற யாரோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது, யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஸ்ருதி அப்படின்னு மீனா சொல்லும் போதே, அப்கோர்ஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும் மீனா. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசணும்ல. அந்த ரோகிணி வந்து நம்ம கிட்ட பேசிட்டு போனப்போ இதை ஏன் ரோகிணியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணோம்ல. அதேதான் நான் இப்பயும் சொல்றேன் மீனா. இதை ஏன் உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக, உங்களை துரத்தி விடணுங்கிறதுக்காக ஏன் இதை ரோகிணி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சொன்னீங்க ஸ்ருதி. நானும் இதே தான் நினைச்சேன். உங்க வாய் கொண்டு இதை வரட்டும்னு சொல்லிதான் நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் ஸ்ருதி. அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி இதை செஞ்சது கண்டிப்பா ரோகிணியா தான் இருக்கணும்
ஆனா இதுக்கு எப்படி நம்ம ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மீனா. நம்ம எப்படியாச்சும் ஆதாரத்தை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். என்ன பண்றது? ஏன் மீனா, பேசாம நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? முத்துவையும் இதுல நம்ம பார்ட்னரா சேர்த்துக்கலாமா? ஸ்ருதி, நம்ம என்ன இன்வெஸ்டிகேஷன் கம்பெனியா வைக்க போறோம் ஸ்ருதி? நீங்க பாட்டுல பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னு சொல்றீங்க. இல்ல மீனா, நான் ஆக்சுவலா என்ன சொல்ல வரேன்னா, முத்துவை கூட சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம், நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடியலன்னு வேணா அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. சரி மீனா, இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? அதுதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. என்ன பண்றது, எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னே தெரியலையே ஸ்ருதி. மீனா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா மீனா? எங்க இருந்து நமக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு நல்லா திங்க் பண்ணி பாருங்க. ஆன்ட்டி ஒரு அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பூஜை பண்றேன்னு சொல்லும் போது தானே இதை சொன்னாங்க. கரெக்டு தான் ஸ்ருதி, அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஸ்மூத்தா தான் போச்சு இல்ல? கரெக்ட், நீங்க சொல்றதா ஸ்ருதி, கரெக்ட். அங்க கை வைக்கலாம் மீனா. இதை யாரு கூட்டிட்டு வந்தது, ஆன்ட்டிக்கு யாரு சொல்லியிருப்பாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், வேற யாரு ஸ்ருதி சொல்ல போறா? ஆன்ட்டிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அது நம்ம பார்வதி ஆண்டி தான். அவங்க கிட்ட கேட்டா இது எதுவுமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லவும், அப்ப பார்வதி ஆண்டி கிட்டயே போய் கேட்டலாமா மீனா? அதான் கரெக்ட், நம்ம அங்க போய் கேட்டலாம். மீனா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க கேட்டு வந்துடுறீங்களா? கேட்டுட்டு அங்க என்ன நடக்குது எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஓகே, கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த பூ கொடுக்குற வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நேரா பார்வதி வீட்டுக்கு தான் போறாங்க. பார்வதி வீட்டுக்கு வந்து பார்த்தா பார்வதி கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதியும் கதை சொல்லி முடிச்சுட்டு வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம மீனா என்ன பண்றாங்கன்னா, பூஜை ரூம்ல பூவெல்லாம் போட்டுட்டு பார்வதிக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்காங்க. கரெக்டா அங்க பார்வதியும் வர்றாங்க. ஏ மீனா, வந்துட்டியா மீனா? சாமிக்கெல்லாம் பூ போட்டாச்சு ஆண்டி அப்படிங்க. பரவாயில்ல மீனா, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லும் போதே, ஆண்டி பாத்திரம்லாம் அப்படி அப்படி இருந்தது, ஏன் விளக்காரமா வரலையா ஆண்டி அப்படின்னு கேட்கவும், ஆமா மீனா இன்னைக்கு லீவு அப்படின்னு சொல்லும் போதே, நான் எல்லாம் விளக்கி வச்சுட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பார்வதிக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போகுது. அவங்க சொல்றாங்க, மீனா, முத்து எனக்கு பையனாவும் நீ எனக்கு மருமகளாவும் வந்திருக்கணும். உங்க 2 பேர்த்தையும் தங்கமா வச்சு நான் தாங்கியிருப்பேன். முத்து போய் அந்த விஜயா வயத்துல போய் பிறந்துட்டான், நீயும் அவளுக்கு மருமகளாயிட்ட. அவனோட அன்பு எதுவுமே அவளுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விடுங்க ஆண்டி, இப்ப என்ன பண்றது, அதை சொல்லி என்ன பண்றது? அவங்க தலையெழுத்து எப்படியோ அப்படிதான் ஆண்டி நடக்கும். பரவாயில்ல விடுங்க ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆண்டி அப்படின்னு சொல்லவும், கேளு மீனா, என்ன மீனா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை உங்ககிட்ட யாராச்சும் ஒரு சாமியார் பூஜை பண்றதுக்கு வேணும்னு கேட்டிருந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே, என்கிட்ட எதுவும் கேட்கல. ஏன் கேக்குற மீனா? இப்ப ஏதாச்சும் பூஜை பண்ணணும்னு சொன்னாலா? இல்ல இல்ல, அன்னைக்கு வந்து ஒருத்தர் குறி சொன்னாங்கல்ல, ஆமா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. பார்வதி சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? விஜயாவும் இதை வந்து புலம்பிட்டு தான் போனா. முதல்ல வந்து எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆனா அதோட அருமை எதுவுமே தெரியல விஜயாக்கு. இப்ப வந்து புலம்பிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படிங்க. ஆமாமா, அவ அப்படித்தான் அடிக்கடி புலம்புவா. நீ அந்த விஷயத்தை விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு வா. நீ என்ன சொல்ற? அந்த குறி சொன்ன அம்மாவை பத்தி டீட்டெயில் வேணும்னு கேக்குறியா? அவங்கள நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல, வேற யாருக்கிட்டயோ தான் வந்து விஜயா இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, அடி அது யாரு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இவ்வளோ இதா முக்கியத்துவம் கொடுத்து கேட்குற, என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லவும், ஆண்டி இந்த குறி சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆண்டி. என்ன மீனா சொல்ற? ஆமா ஆண்டி, இதை யாரோ ஒருத்தர் வேணும்னே செஞ்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. நாங்க ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க தான் நினைக்கிறேன். பட் இதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த குறி சொல்ற அம்மாவை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம குறி சொல்ற அம்மாவை வச்சுதான் நீ கண்டுபிடிக்க முடியும் நீ சொன்ன மாதிரி. ஆனா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்வதி கேட்கவும், சிம்பிள் ஆண்டி, நீங்க அத்தை வந்தாங்கன்னா இல்ல அத்தை கிட்டயும் நீங்க போன் பண்ணியே கேளுங்க, யார் இத குறி சொல்ற ஆளை வர சொன்னாங்கன்னு கேளுங்க. ஆமா, அவ இதை கேட்டா சந்தேகம் வந்துடுமே, எதுக்குன்னு கேட்பாளே அப்படின்னு சொல்லவும், நீங்க பூஜை பண்றதுக்குன்னு சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே அவளுக்கு போன் பண்றேன் பாரு அப்படின்னு உடனே பார்வதி விஜயாவுக்கு கால் பண்றாங்க. விஜயாவும் போனை அட்டன் பண்றாங்க. சொல்லு பார்வதி, என்ன விஷயம், என்ன இருக்குது கால் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல விஜயா, இந்த யூடியூப் சேனல்லாம் நடத்துறேன்னா கந்திஷ்டி பட்ட மாதிரி இருக்கு, அதனால ஒரு பூஜை பண்ணணும். நான் இப்போ அதிகமா இந்த பூஜை பண்ற இடத்துக்குலாம் போறது இல்லையா, அதனால
நீயும் கூட அன்னைக்கு ஒரு அம்மா குறி சொல்ற அம்மா வந்து பூஜை பண்ணினாங்கல்ல. ஆமா, அவங்க யாருன்னு சொல்லி எனக்கு நம்பர் கொடுக்குறியா, நான் அவங்கள கூப்பிட்டு பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அட நீ ஏன் பார்வதி அந்த நம்பரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஜய சொல்ற, எனக்கு கொடுத்தது வேற ஆளு, எனக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தமே இல்லை, நான்லாம் அந்த அம்மாவை கூப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. மீனா இதை கேட்டுட்டு பார்வதி கிட்ட ஜாடையா சொல்றாங்க, ஆண்டி யாருகிட்ட இருந்து இந்த நம்பர் வாங்கினாங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும், ஏன் விஜயா யாருகிட்ட இந்த நம்பர் வாங்கினா, அவங்க இந்த நம்பரை கொடு. அட எத்தனை தடவை சொல்றது, நீ என்ன லூசா, நான் நம்பர்லாம் வாங்கல, அவங்க கிட்ட சொன்னேன், அவங்க கொண்டு வந்து ஆளை விட்டாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்ப யாரு, அவங்க கிட்ட சொல்லி வர சொல்லு, இல்லாட்டி எனக்கு உன் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு, நான் பேசிக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அதவே சரின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட பார்வதி இதுவே அப்படியே திருப்பி சொல்றாங்க, இங்க பாரு, ஒண்ணு நீ தெரிஞ்சவங்கன்னு சொன்னீல, அவங்க கிட்ட சொல்லி எனக்கு அந்த குறி சொல்ற அம்மா வர சொல்லி, இல்லாட்டி உனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன் நம்பரை கொடு விஜயா, நான் வேணா கூப்பிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அந்த தெரிஞ்சவங்க உனக்கும் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எனக்கும் தெரிஞ்சவங்களா, யார் இது அப்படின்னு பார்வதி கேட்கவும், வேற யாரு, சிந்தாமணி தான், அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தது சிந்தாமணி தான், அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், இல்லாட்டி அந்த அம்மாலாம் எனக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே புரிஞ்சு போயிருது, ஓ இது எல்லாமே சிந்தாமணி தான் காரணம் அப்படின்னு மீனாக்கு. இப்ப லைட்டா ஜாட பண்றாங்க மீனா, இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பார்வதி சொல்றாங்க, சரி சரி, நீ ஒன்னும் சிந்தாமணிட்டேல இதை பத்தி பேசிக்க வேண்டாம், நான் வேற ஒரு அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். ஏன் பார்வதி இப்படி சொல்றா, சிந்தாமணி கிட்ட சொன்னோம்னா அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து விட போறாங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மாவே இருக்கு, அவங்கள வச்சு நான் பூஜை பண்ணிக்கிறேன், இதை பத்தி எதுவும் சிந்தாமணி கிட்ட பேசிக்க வேண்டாம், ஏற்கனவே எனக்கும் சிந்தாமணிக்கு ஆகாம இருக்குது, அதனால இதை பத்தி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஓ நீ அப்படி சொல்றியா, சரி சரி பார்வதி, இதை பத்தி நான் எங்க போய் பேச போறேன், விடு விடு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. விஜயாக்கு இப்ப என்ன கவலைன்னா, வீட்டுல இப்ப ஒருத்தருமே இல்ல, அதனால கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா விஜயாவும். போனை கட் பண்ண பார்வதி சொல்றாங்க, இப்ப பாத்தியா யாரோட வேலைன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு. ஆண்டி இது எல்லாமே சிந்தாமணியோட வேலைன்னு இப்பதான் எனக்கு நல்லாவே தெரியுது ஆண்டி, நான் பாத்துக்கிறேன் இனியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் இருக்கட்டும் மீனா, நீ முதல்ல இந்த விஷயம் சிந்தாமணிக்கு தெரியாம பாத்துக்கோ, அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ இன்னமும் தையா தக்கான ஆடுவா, ஏதாச்சும் ஒன்ன செஞ்சு வைப்பா, நீ முதல்ல பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் அதெல்லாம் நல்லா நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நானும் கூட ரோகிணின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டி, ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி தான் நினைக்கிறப்போ இந்த சிந்தாமணியை மறந்துட்டோமேன்னு இப்பதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க மீனாவும். அதுக்கப்புறம் சரி ஆண்டி நான் வரேன்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க. நேரா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து உட்காடுறாங்க. ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேக்குறாங்க. செம்ம டென்ஷன்ல இருக்காங்க மீனா. என்னாச்சு, நீங்க பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போனீங்கல்ல, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என் கதையே வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற மீனா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லவும், இதை பண்ணது எதுவுமே ரோகிணி இல்லை, இதை செஞ்சது ஃபுல்லா சிந்தாமணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மீனா. இதை கேட்டுட்டு, சிந்தாமணியை என்ன சொல்றீங்க, ஆமா இதை பண்ணது பூரா சிந்தாமணி தான், அத்தைக்கு அந்த சாமியார் அம்மாவை புடிச்சு கொடுத்தது சிந்தாமணி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்டோடனே, ஓ இவங்க இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா சிந்தாமணியை பிடிச்சா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும், கரெக்ட் தானே மீனா? கண்டிப்பா ஸ்ருதி, சிந்தாமணியை பிடிச்சா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அதுக்கு நம்ம மட்டும் இருந்தா பத்தாது, கூட அவரும் வேணும், அதாவது நம்ம முத்துவும் கூட இருந்தா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்துவை கூப்பிட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், நைட்டு நம்ம வீட்டுல தூங்கட்டும், காலையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பக்கம் மீட்டிங்கை போட்டு இதுக்கான வழியை பண்ணலாம், சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகிட்ட மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மீனா, இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மீனா, என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்தை இப்படி கெடுக்கிறன்னு ஆர்வத்தோட இருந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஓவர் மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சில பேர் இப்படித்தான் இருக்காங்க, என்ன பண்றது ஸ்ருதி. சரி ஸ்ருதி, நான் வீட்டுக்கு போறேன், இவர்கிட்ட இந்த விஷயத்த இப்பவே சொல்லி வைக்கலாம், ஆனா அவரு வேற டென்ஷன் ஆகி ஏதாச்சும் சிந்தாமணி கிட்ட போய் சண்டை போட்டாருன்னா வம்பா போயிரும், பேசாம நாளைக்கு இதை பத்தி பேசிக்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதிகிட்ட மீனாவும். அதுக்கப்புறம் மீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. காலையில ஆகுது. மீனா எப்ப போல முத்துவுக்கு கால் பண்றாங்க. முத்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. என்னங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மீனா சொல்லு, நைட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, உனக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் வீட்டுக்கு வந்தோடனே,
அதான் படுத்து தூங்குறதுக்கும் அப்ப சரி அப்பாட்ட பேசிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மீனா. சொல்லு மீனா அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பேரை சொல்லி அங்க வர்றீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே நான் வரேன் விடு. என்ன விஷயம்? நான் பேசாம உங்க அம்மா வீட்டுக்கே வந்துட்டுமா அப்படின்னு கேட்கும். இல்லைங்க வேண்டாங்க. நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மீனா நான் வந்துடுறேன் அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம ஸ்ருதி இருக்காங்கல்ல. ஸ்ருதிக்கு கால் பண்றாங்க மீனா. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நான் முத்து கூட பேசிட்டேன். அவரும் வர்றேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க வேண்டியதா. நீங்க எத்தனை மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா அந்த ரெஸ்டாரண்ட் வேணா நம்ம காஃபி ஷாப்க்கு போயிடலாம். அதான் நல்லது. எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை மீனா. சரி ஓகே நான் முத்துக்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் முத்துக்கு கால் பண்ணி எங்க நீங்க அங்க வர வேண்டாங்க. ஒரு காஃபி ஷாப் பேர் சொல்லி அங்க வந்துருங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. சரி மீனா வந்துடுறேன். ஒரு 10:30 மணிக்கு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. தாராளமா வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10:30 மணி பக்கம் எல்லாருமே ஆஜராயிடுறாங்க. மீனா, ஸ்ருதி, அதுக்கப்புறம் முத்து 3 பேரும் அங்க ஆஜராயிடுறாங்க. ஏன் பலகுரல் என்ன நீயும் இங்க இருக்க அப்படின்னு சொல்லவும் எல்லா விஷயமா தான் முத்து அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மீனா? நீங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க. என்ன நடக்குதுங்க? ஏன் நம்ம பலகுரலோட ரெஸ்டாரண்ட்லயே பேசியிருக்கலாம்ல. எதுக்கு நம்ம இங்க வந்து பேசணும் அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதுக்கு ஸ்ருதி சொல்றாங்க. முத்து அதெல்லாம் விஷயம் இருக்கு முத்து. மீனா உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லுவாங்க. அத முதல்ல கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி என்னாச்சு மீனா என்ன அப்படின்னு முத்து கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க ஒரு குறி சொல்ற அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்து பூஜை பண்ணி தானே நான் இந்த வீட்டுல இருந்தா, அதாவது உங்க வீட்டுல இருந்தா மாமாக்கு ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமா மீனா. அதத்தான் நான் நம்ப வேண்டாம்னு முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கனே மீனா. இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதே. அவங்க சொல்றது எல்லாம் எதுவும் நம்பாதீங்கன்னு. பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துரும் மீனா. பலகுரலை நீயும் வந்துரு அப்படின்னு சொல்றாரு முத்து. ஐயோ நான் சொல்றதே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. நான் சொல்றத முழுசா கேளுங்க. அந்த சாமியார் அம்மா வந்து சொன்னதெல்லாம் பொய்யுங்க. என்ன மீனா சொல்லிட்டு இருக்கா? ஆமாங்க இத ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதை கேட்டு தகச்சு போயிடுறாரு முத்து. என்ன மீனா சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல மீனா. ஆமாங்க நீங்க நடந்தது என்னன்னா அப்படின்னு சொல்லி மீனாவும் ஸ்ருதியும் பேசுறது, அதுக்கப்புறம் பார்வதி வீட்டுல போய் விஜயா கூட பேசுறது, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டீட்டெயிலா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நினைச்சேன் இது மாதிரிதான் ஏதாச்சும் நடந்திருக்கும்னு நினைச்சேன். இந்த சிந்தாமணியை நான் இனி சும்மா விடுறதால, இந்த சிந்தாமணி என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாரு. ஏங்க கொஞ்சம் பேசாம இருங்க. இதுக்கு தாங்க உங்ககிட்ட சொல்றது இல்ல. அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ருதி சொல்றாங்க. ஆமா முத்து அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம ஒரு பிளானை போட்டு கையும் களவுமா அந்த சிந்தாமணியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. மீனாவும் சொல்றாங்க. ஆமாங்க இது அத்தைக்கும் தெரியணும் இந்த விஷயம், அது மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அமைதியாயிராரு முத்து. சரி என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அட முத்து அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கு முத்து. இதெல்லாம் வச்சுட்டு யோசனை பண்ணி பாக்குறாரு முத்து. அந்த சிந்தாமணி சும்மா சிலேசுப்பட்ட ஆளெல்லாம் இல்ல. ஏற்கனவே நிறைய விஷயத்துல தலையிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த சிந்தாமணிக்கும் இந்த பார்லர் அம்மாவுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குமோன்னு நினைக்கிறேன் மீனா. இருக்கலாங்க சான்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை முதல்ல கண்டுபிடிக்கணுங்க. இந்த குறி சொல்ற அம்மா நிஜமானே சிந்தாமணி அனுப்பின ஆள் தானா என்ன ஏது நம்ம கண்டுபிடிச்ச பின்னாடிதான் எதுனாலும் யோசனை பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா சொல்றதும் கரெக்ட் தான். சரி என்ன பிளான போடலாம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது மாதிரி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும் என்ன ஐடியா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பேசாம சிந்தாமணியை பிடிக்கிறதுக்கு பதிலா சிந்தாமணியோட அல்லக்கையை பிடிச்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அல்லக்கையா என்ன முத்து சொல்றீங்க? அட ஆமா சிந்தாமணி கூடயே ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனை பிடிச்சா எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவனை பிடிச்சி மிரட்டி என்னதான் நீங்க கேட்டீங்கனால கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லவும் அது எனக்கு தெரியாதா? என்னதான் அடிச்சாலும் கண்டிப்பா அவன் உண்மையை சொல்ல போறது இல்ல. அதுக்கு நான் வேற ஒரு வழியை வச்சிருக்கேன். அந்த வழியை முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லவும் ஏங்க என்ன பண்றீங்க டீட்டெயிலா சொல்லிட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அது ஒண்ணு இல்ல மீனா, நீ கோவப்படுவ அதனாலதான் சொல்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்றேன். என்னன்னு தான் சொல்லுங்களேன். மீனா சொல்லவும் அது ஒண்ணு இல்ல, அடியும் கூட எவ்வளவுதான் போட்டாலும் உதவாது, ஆனா சரக்கு பாட்டில் உதவும் அப்படின்னு சொல்றாரா முத்து. என்ன முத்து சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. ஏன்னா ஸ்ருதிக்கு புரியல, ஆனா மீனாக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா என்ன மீனா 2 பேரும் பேசுறீங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க.
அட பலகுரலு நீ வேற பலகுரலுக்கு இரு. மீனா மீனா ப்ளீஸ் மீனா இது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்றாங்க. அட என்ன ஐடியான்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பேசுங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்றாங்க அவரு சரக்கு வாங்கி கொடுத்து உண்மையை வெளிவேற வைக்கிறேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவரும் சேர்ந்துதான் குடிப்பாரு அப்படின்னு சொல்லவும் மீனா மீனா அப்படிலாம் செய்ய மாட்டேன் மீனா. ஏன்னா நான் உண்மையை வாங்குறதுனால சரக்கு நானும் போட்டேன்னா எப்படி உண்மையை வாங்க முடியும்? 2 பேரும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்ல. இதுக்குதான் அவனுக்கு மட்டும் சரக்கை வாங்கி கொடுத்து உண்மையை வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் சூப்பர் ஐடியா தான். ஆனா கண்டிப்பா உங்களை பார்த்தாங்கன்னா அவன் உங்க கூட பேச கூட மாட்டான் அப்படின்னு மீனா சொல்லவும் மீனா அதுக்கும் வழி வச்சிருக்கேன் மீனா, எல்லாம் யோசனை பண்ணி தான் செய்யறேன். நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போறாரு. மீனா இன்னைக்கு நைட்டு உனக்கு கால் பண்றேன், நீ பலகுரலுக்கு சொல்லிடு. அப்புறம் பலகுரல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். மீனா பிரச்சனையை முடிச்சோடனே அடுத்தது நீத்து பிரச்சனை தான் சரியா அப்படின்னு சொல்லவும் டன் முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சில பல விஷயங்களை பேசுறாரு. அந்த அழகை இருக்காருல அவன் எங்கெங்க போறான் அப்படின்னு சொல்லி முத்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீனாவே சில பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. காலையில எழுந்திரிச்சோடனே ஒரு வாக்கிங் போவாரு. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நேரா நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு தான் வர்றாரு. அடுத்தது நைட்டு நேரம் 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கே போறாரு. போறதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஒரு நாள் ஃபுல்லா இவர் என்னென்ன வேலை செய்யறாரு அப்படிங்கறத ஃபுல்லா இவங்க கேதர் பண்ணிடுறாங்க. சரி இன்னைக்கு வேலை நடக்காது போல இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. முத்துவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா டாக்ஸி டிரைவர் தானே, அவங்க ஷெட்யூல தான் இருக்காருல்ல, அவரை தான் கூட்டிட்டு போறாரு முத்து. முத்து இவன் பார்த்தா இவனை பார்த்தா பயங்கரமா சரக்கு அடிச்சு மட்டையாகிற ஆள்லாம் இல்லடா, சும்மா லைட்டா போட்டுட்டு போய் படுத்துக்கிறான்டா. அதனால இவனை எப்படி நீ சரக்கு ஃபுல்லா கொடுத்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்குவ அப்படின்னு கேக்குறாங்க. டேய் அதுக்கும் வாய்ப்பு இருக்குடா, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதண்டா, நான் எல்லாம் பாத்துக்குவேன் விட அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் நாள் போகுது, செகண்ட் நாளும் இன்னொரு தடவை எதுக்கும் ரோந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அதே மாதிரிதான் வாக்கிங் போறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிம்முக்கும் போறாரு. ஜிம்முக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சிந்தாமணி கிட்ட போய் வேலையெல்லாம் கூட செஞ்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேல சரக்கு அடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்படியே 2 நாள் ஃபாலோ பண்றாங்க. 3வது நாள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணலாம்டா, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் பார்க்கும்போது தான் ஒரு சூப்பரான ஒரு லீடு கிடைக்குது. ஆக்சுவலா என்னன்னா அவரு கூட இன்னொரு ஃப்ரெண்டும் சரக்கு அடிக்கிறாரு. சரக்கு அடிக்கிறப்ப பார்த்தா ஒரு வெளிநாட்டு பிராண்டு, அந்த பிராண்டு தான் இந்த ரைட் ஹேண்டுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நம்ம முத்துவுக்கு நல்லாவே தெரிய வருது. ஸோ இவரு சரக்கு அடிச்சுட்டு போயிடுறாரு. அவர் ஃப்ரெண்டு இன்னும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இன்னும் வேற ஏதாச்சும் கேதர் பண்ண முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு முத்து அந்த அலக்கையோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுறாரு. அப்பாதான் அவரு வேற ஃபுல்லா சரக்கு அடிச்சிருக்காரா, அவரும் ஒண்ணு விடாம சொல்றாரு அவருக்கு என்னென்ன பிராண்டு பிடிக்கும், என்னென்ன வீக்னஸ், அது எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை வச்சு அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு முத்து. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அதே மாதிரி சரக்கு அடிக்க வர்றாங்க. அந்த பிராண்ட் இருக்குல்ல வெளிநாட்டு பிராண்டு, அந்த பிராண்டு பாட்டில வச்சுட்டு உக்காந்துருக்காரு முத்து. சிந்தாமணியோட அல்லக்கையும் வர்றாங்க. வேற எங்கேயுமே இடம் இல்ல. ஆக்சுவலா அந்த ஆள் வர்றதை பார்த்தோன்னே முத்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுறாரு. அந்த பாட்டில் அங்கதான் இருக்கு. முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, அவரை கூட்டிட்டு உட்கார வச்சிடறாங்க. முத்துவோட ஃப்ரெண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. பாட்டில பார்த்துட்டு அப்படியே ஒரு சோகமா ஒரு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கிறாரு. வேற எங்கேயும் இடம் இல்ல. முத்துவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்காருல அந்த இடத்துல தான் இடம் இருக்கு. சோ அந்த அல்லக்கை அங்கதான் உட்கார்றாரு. இவரும் பாக்குறாரு, என்னப்பா சரக்கு பாட்டில வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்க அப்படிங்கவும். ஆனா எனக்கு இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லைன்னு, எனக்கு குடிக்க வேற தெரியாது. என் ஃப்ரெண்டு இந்த சரக்கு பாட்டில் வாங்கி கொடுத்தான், ஆனா நானும் குடிக்க கூடாது, வேற யாருக்காச்சும் கொடுத்துடலான்னு வச்சுட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி பண்ற டார்ச்சர் தாங்க முடியல என்ன, அதனால குடிக்கலான்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இந்த சரக்கு பாட்டிலையும் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன், ஆனா மனசுதான் குடிக்கிறதுக்கே வரமாட்டேங்குது என்ன அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கிற, குடிச்சி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்ல சரக்குப்பா, இது சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க ஒரு கை போடுறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அட சரக்கு தானே விடு, நீ ஒரு ரவுண்ட் அடி, நான் ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 பேரும் இப்ப ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப 2 ரவுண்டு போயிருச்சு, 3வது ரவுண்டு போகுது. அப்பயும் ஸ்டெடியாவே தான் இருக்கிறாரு. அல்லக்கை என்னடா இது, கொஞ்சம் கூட ஸ்டெடினஸ் குறையவே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு முத்து.
முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பாருங்க, அவரு ஆக்சுவலா குடிக்கவே இல்லை, குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால அண்ணா இன்னொரு ரவுண்டு குடிங்க, இன்னொரு ரவுண்டு குடிங்கன்னு மறுபடியும் 2 ரவுண்டை கொடுக்குறாங்க. ஆளு மட்டையாகிற அளவுக்கு ஆயிடுறாரு. இப்பதான் போதை பயங்கரமா தலைக்கு ஏறுது. இதுதான் செம்மையான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா நேரா வந்து உட்காராரு. இப்ப முத்து யாருன்னே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஃபுல் போதையில இருக்கிறாரு அழகையே. அண்ணா எப்படி என்ன இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. நீ யாரு தம்பி அப்படின்னு கேட்கவும், நான் இந்த இங்க உட்காந்துருக்கேன், இவனோட ஃப்ரெண்ட் அண்ணே அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, நீ தான் இந்த சரக்கு பாட்டில கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாண்ணே, என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுத்தேன், நீங்களும் குடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா போதை அதிகமாயிடுச்சுன்னா மட்டையாயிருவாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுக்க கொடுக்க இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிந்தாமணியை பத்தி இவங்க பேசுறாங்க. அவரு என்னடானா சிந்தாமணியை பத்தி பட்டு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பத்தி என்ன பேசுறா, எனக்கு சரியா சம்பளம் கூட கொடுக்கறது இல்ல, எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, அது ஒரு டார்ச்சர் பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் பேச முத்து கேக்குறாரு, என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, அது பண்றதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு செம்ம கடுப்பாகுது, வேற வழி இல்ல, வேற பக்கம் போய் ஜாயின் பண்ணணும், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது, இந்த சிந்தாமணி பெரிய கையா, அதனால ஒரு பக்கம் வேலைக்கு சேர்ந்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி கழிச்சு விட்டுரும், அதனாலதான் தம்பி எங்கேயும் வேலைக்கு சேராம இந்த அம்மா கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னென்ன அந்த சிந்தாமணி இந்த மீனாங்கிற பொண்ணுகிட்ட ஓவரா லந்து விட்டுட்டு இருக்கும் போல இருக்கு. அட ஆமா தம்பி, இந்த சிந்தாமணி மட்டுமே ஆடினாவே தாங்க முடியாது, கூட இன்னொரு அழகை வேற சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லவும், யார் அது அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் அந்த ரோஹிணி, அது ஒரு பிசாசு, பணப்பேய் தம்பி, அவன் புருஷனுக்கே துரோகம் பண்ணிடுச்சு தம்பி அந்த பொம்பளை, அந்த புருஷன் கூட சேரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்ன இவங்க 2 பேரும் கூட்டு கலவாணின்னு அந்த மீனாவை ஏதாச்சும் டார்கெட் பண்றாங்களோ அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஆமா, 100% உண்மைதான் தம்பி, சிந்தாமணிக்கோ மீனாவா அந்த வீட்டுல இருந்து தூக்கிடணும்னு சொல்லி ஆசை. அப்பதான் இந்த ரோகிணி ஒரு சாமியார் அம்மாவை சொல்லிச்சு இந்த பூஜை பண்றதுக்கு, அந்த அம்மாட்ட பணத்தை கொடுத்து இது மாதிரி பண்ணுனாங்க. பொய் சொல்ல சொல்லி அந்த புள்ள வீட்டுல இருந்ததுன்னா மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்ல வச்சு அந்த பொண்ணை கடைசியில் துரத்தையே விட்டுட்டாங்களாமா. அன்னைக்கு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க, அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்ம காண்டாச்சு, ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு எதுக்குதான் இவங்க 2 பேரும் இப்படி அலையறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம முத்துவோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவரு பாக்கெட்ல ஒரு சின்னதா ஒரு பெண்ணு வச்சிருப்பாரு, அதுல கேமரா இருக்கும், அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அண்ணா? ஆனா ஆமாப்பா உண்மைதான்ப்பா, அந்த புள்ளையும் இப்போ அவங்க அம்மா வீட்டுலதான் இருக்குதாமா, இப்பதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு, பாதிதான் தம்பி நிம்மதியா இருக்கிறாங்க, இன்னும் பாதி அந்த முத்துன்னு இருக்கான் ஒருத்தன் வீட்டுல, அங்க அவனையும் தூக்கிட்டா முழுசா நிம்மதியா இருப்பாங்க, இவங்களோட எய்ம் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா தம்பி, அந்த வீட்டை எழுதி வாங்கணுமாமா, அது சிந்தாமணியோட ஆசை. ஆனா அதுக்காக தான் இந்த ரோகிணியவே கூட்டு சேர்ந்திருக்குது. இந்த ரோகிணிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல, அவங்க புருஷன் கூட எப்படியாச்சும் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிந்தாமணியை சப்போர்ட் நாடி வந்துகிட்டு இருக்குது. ஆனா சிந்தாமணி ரோகிணிய வச்சு பிளே பண்ணி அந்த வீட்டவே தூக்கறதுக்கு தான் பிளான பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உடச்சு தள்ளிடுறாரு அழகை. இதை கேட்டோடனே முத்துக்கு செம்ம காண்டாகுது. இருந்தாலும் ரொம்ப அமைதியாவே கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா பயங்கரமான ஆளா இருக்கும் போல இருக்கண்ணே, எதுக்குன்னே அது மாதிரி லேடிஸ் கிட்ட எல்லாம் போய் வேலை செய்றீங்க, என்ன தம்பி பண்றது, நமக்கும் இந்த அடிதடி தவிர வேற எதுவும் தெரியாது, சரி வேற பக்கம் போய் இந்த அம்மா விட்டுட்டு சேரலான்னா இந்த அம்மா மத்தவங்க கூட சேர விடாது, ஏதாச்சும் ஒன்ன பண்ணி நம்மள அங்கிருந்து தூக்கிரும். இது சும்மா சாமானியப்பட்ட ஆள்லாம் இல்ல தம்பி, பயங்கரமான ஆளு, இது கூட அந்த பொண்ணும் சேர்ந்துருக்குதா, 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி தம்பி நானும் போறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த அழகையும், டே என்னடா நடந்துட்டு இருக்குது, என்னென்னமோ சொல்றாங்க, ரோகிணியத்துக்கு உள்ளு போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், பாத்தியாடா என்னென்ன பண்ணிருக்கு இந்த பார்லர் அம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனாக்கு கால் பண்றாங்க. என்னாச்சுங்க பேசிட்டீங்களா அவர்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமா மீனா பேசிட்டேன், அவன் வேற என்னென்னமோ சொல்றான் மீனா அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, இதெல்லாம் வர்ற கோபத்துக்கு இப்பவே சிந்தாமணியை போய் போட்டு தள்ளிடலாமான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏங்க கோவப்படாதீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே, மீனா நீ நினைச்சது உண்மைதான், இந்த வேலையை செஞ்சது பூரா சிந்தாமணி தான், அவங்க தான் ஒரு அம்மாவை ஏற்பாடு பண்ணி இங்க விட்டுருக்காங்க. ஆனா அந்த அம்மாவை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? அந்த பார்லர் அம்மா தான். என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, பார்லர் அம்மா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு சிந்தாமணிக்கு. சிந்தாமணி இப்படி பொய் சொல்ல சொல்லி வச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணம் மீனா, நீ வந்து அந்த வீட்டை விட்டு போகணும், அதே மாதிரி
நீ மட்டும் இல்ல மீனா, என்னையும் குறி வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, அந்த அம்மாக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கு. வேற என்னங்க நோக்கம்? நம்ம 2 பேரும் அந்த வீட்டை விட்டு போனா இவங்களுக்கு என்னங்க அங்க இருக்கு? இல்ல மீனா, அதுக்கு வேற விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்றாரு. இந்த வீட்டை நம்ம எழுதி வாங்கணும்னு சொல்லி அந்த சிந்தாமணி நினைக்குது. ஏங்க எப்படிங்க? அந்த அம்மா எப்படிங்க நம்ம வீட்டை எழுதி வாங்க முடியும்? மீனா, நீ அப்படிலாம் தப்பு கணக்கு போடாத. ஏதோ ஒண்ணு மாட்டிருக்கு. என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் மீனா. அதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணிய கையும் களவுமா பிடிக்கணும். நான் சொன்னல ஏற்கனவே இது வேற ஒரு விஷயம்னு. இது எல்லாமே போய் தான் உன்னைய நம்ம வீட்ல இருந்து பிரிக்கிறதுக்காக தான் மீனா இத்தனை விஷயமும் அந்த சிந்தாமணி பண்ணிருக்கு மீனா. முதல்ல அதை சரி பண்ணலாம், அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா, சிந்தாமணி கையும் களவுமா மாட்டியாச்சு, அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே ரெக்கார்டு இருக்கு, நான் ரெக்கார்டும் பண்ணியும் வச்சாச்சு. இதை வச்சு அந்த சிந்தாமணியை புடிச்சு அம்மா கிட்ட மாட்டி விட வேண்டியதான். அப்படி இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. சரி மீனா, நாளைக்கு காலையில் நீ நம்ம பார்லர் அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேருங்க, அங்க இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, காலையில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க மீனா. மீனாக்கு நைட்டு தூக்கமே வரல. என்னடா இது, இப்படி ஒரு பிளான சிந்தாமணி போடுறா, இவ போட்ட பிளான எதையும் எக்ஸிக்யூட் பண்ணாம விட மாட்டாளே, என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. உடனே ஸ்ருதி கிட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னல ரோகிணிக்கு இதுல ஏதாச்சும் தொடர்பு இருக்கும்னு சொன்னல மீனா, பாத்தியா அது உண்மையாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது மீனா? நேரா அவர் வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மீனா, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 9:05க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மணி 9:05 ஆகுது. மீனாவும் கரெக்டா வந்து வீட்டுல வந்து நிக்கிறாங்க. ஸ்ருதியும் வர்றாங்க. அதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு பயங்கர கோவம். ஏங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வாங்கன்னு அண்ணாமலை கூப்பிடுறாங்க. அண்ணாமலை, என்ன விஜயா அப்படின்ட்டு வரும்போது பார்த்தா இவங்க 2 மருமகளும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அதை என்னம்மா வாங்க உள்ள அப்படின்னு சொல்லும் போதே, ஸ்ருதி நீ வேணா வா, அவளை ஒன்றும் வர சொல்லாதா அப்படிங்க. விஜயா என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்க. ஆமாங்க, அவனால தாங்க உங்களுக்கு இப்படியே ஆச்சு அப்படின்னு சொல்லவும் கரெக்டா அங்க முத்து வந்துடுறாரு. அப்பா அதெல்லாம் வரட்டும், மீனா நீ முதல்ல உள்ளவா, அது வலது கால எடுத்து உரிச்சு உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் உள்ள வர்றாங்க. செம்ம கடுப்பாகிறாங்க விஜயாவும். மா கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் எல்லாம் காரணமா தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரவி, மனோஜ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. இவர் தான் ஒரு மீட்டிங் போடுவாரு. அந்த மீட்டிங்கை போடுறாரு. மீனா இனிமேல் இங்கதான் இருப்பா அப்படின்னு முத்து சொன்னோடனே பயங்கர கோவம் வருது விஜயாக்கு. அவளா அப்படிலாம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் முத்து சொல்றாரு, மீனா இங்கதான் இருப்பா, யாரும் எதுவும் பண்ண முடியாது. பா உண்மையிலே மீனால உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா, நீங்க நல்லாதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், அதை நாங்க சொல்லணும், நீ சொல்லக்கூடாது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஏன் சொல்லக்கூடாது? நான் சொல்லுவேன், எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு. அப்பா இது எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலைதான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை திரு திருன்னு முழிக்கிறாங்க. சிந்தாமணியா, அந்த அம்மா எதுக்கு இங்கே வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, விஷயத்த சொல்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க பூஜை பண்றதுக்கு யாருக்கிட்ட ஆள் கேட்டீங்க? அது சிந்தாமணிட்டு தான் கேட்டேன். இப்ப என்னதுக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுலதான் விஷயமே இருக்கு. அப்பா சிந்தாமணிக்கு மீனாவை கண்டா ஆகாது, அதனால மீனா நம்ம கூட இருக்கிறது பிடிக்கல, அதனால துரத்தணும்னு முடிவு பண்ணிதான் இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னடா முத்து சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ரவியும், என்ன பேசிட்டு இருக்கடா, உண்மையாது அப்படின்னு கேக்குறாரு. ஆமாடா உண்மைதான் அப்படிங்கும். சிந்தாமணிக்கெல்லாம் அது மாதிரி எண்ணமெல்லாம் இல்ல அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லக்கை பேசினார்ல, அத பாதிய பிளே பண்ணி காமிக்கிறாங்க. கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆகுது விஜயாக்கு. எல்லாருமே செம்ம கோவப்படுறாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, விஜயா அந்த சிந்தாமணி கிட்ட சாவகாசம் வச்சுக்காதன்னு ஏற்கனவே நிறைய தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், தனிப்பட்ட முறையிலும் சொல்லியிருக்கேன். நீ கேட்காம வச்சு இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து இது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஒண்ணுமே புரியல, பயங்கர குழப்பத்துல இருக்கும் போதே முத்து சொல்றாரு, அப்பா இன்னொரு விஷயமும் இருக்கு, இருங்க போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறாங்க. அந்த ரோகிணி சிந்தாமணிக்கு சாதகமா இருக்கிற விஷயத்த பேசினார் அல்லக்கையே, அதையும் போட்டு காமிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்குது. மா என்னம்மா இந்த ரோகிணி உன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, டே மனோஜ் இவளும் கூட சேர்ந்துட்டு இருப்பான்னு எனக்கு நினைச்சும் கூட பாக்கலடா, எனக்கு செம்ம கோவம் வருது. உடனே சிந்தாமணி என்ன பண்றேன் பாரு அப்படின்னு விஜயா பயங்கர கோவமா போறாங்க. இரு நாங்களும் வர்றோம் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சிந்தாமணிய பாக்கறதுக்காக போறாரு. கூடவே முத்து, மனோஜ், ரவி, ஸ்ருதி, மீனா எல்லாருமே போறாங்க. நேரா சிந்தாமணி வீட்டுக்கு தான் போறாங்க எல்லாருமே. இவங்க எல்லாம் கும்பலா வர்றதை பார்த்தோன்னா என்னடா நடக்குது, இவங்க எல்லாரும் கும்பலா வர்றாங்களே அப்படின்னு யோசனை பண்றாங்க. சிந்தாமணி, வாங்க மாஸ்டர் வாங்க வாங்க, என்ன விஷயம் மாஸ்டர் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்கன்னு வேற கேக்குறாங்க. பதட்டமா தான் கேக்குறாங்க சிந்தாமணியும். முத்து சொல்றாரு, அப்புறம் நீங்க பண்ணி வச்ச வேலைக்கு பதட்டமா கேட்காம எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க.
திரு திருன்னு சிந்தாமணி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்து காமிக்கலான்னு காமிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன சிந்தாமணி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பார்லர்காரையும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சு செம்ம கோவப்படுறாங்க. மாஸ்டர் தப்பா ஏதோ யாரோ உங்ககிட்ட இன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர், அதெல்லாம் இல்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும், டே முத்து அந்த வீடியோ காமிடா அப்படின்னு சொன்னோடனே அலக்கை பேசினாரு பாருங்க. அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அல்லக்கைக்கு அப்பதான் தெரியுது இவன் எப்படிடா இந்த வீடியோ எடுத்தான் அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறாங்க. அல்லக்கைய பார்த்து முறைக்கிறாங்க. சிந்தாமணி செம்ம கோவப்படுறாங்க. என்ன அங்க முறைச்சுக்கிட்டு இருக்க, இங்க சொல்லு சிந்தாமணி அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, மாஸ்டர் அது பாவம் அவ ரொம்ப கெஞ்சி கேட்டா மாஸ்டர், அதனாலதான் சரின்னு கொஞ்சம் பண உதவி பண்ண மாஸ்டர், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. சரி, அப்போ நீங்க அந்த சாமியார் அம்மாவை அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, மீனா வீட்டை விட்டு போனா தான் இவரு நல்லா இருப்பாருன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பொய் தானா அப்படின்னு. ஐயோ மாஸ்டர், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல, சாமியார் அம்மா என்ன சொல்லிச்சோ அதை சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க தான் சாமியார் அம்மாவை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லவும், ஓ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரிஞ்சுதான் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் அந்த ரோகிணி தான் எனக்கு புடிச்சு கொடுத்தா அந்த ஆளா அப்படின்னு சொல்றாங்க. முத்து கேக்குறாரு, மீனாவை துரத்துனதும் இல்லாம அந்த வீட்டை விட்டு என்னையும் துரத்தணும்னு பிளான் நீங்க தானே பண்ணீங்க அப்படிங்க. ஐயோ நான்லாம் பண்ணல தம்பி, எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் பண்ணது எல்லாமே ரோகிணி தான், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. ரோகிணி தான் ஆள் அனுப்பிச்சு இது மாதிரி பண்ண சொன்னா, அவளுக்கு உங்க மேல காண்டு, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளைட்டை மாத்தி விட்டுறாங்க. அப்புறத்துக்கு உங்க அல்லக்கை இப்படி பேசுறான் அப்படிங்க. அவன் குடி போதில் ஏதோ உளறி இருக்கான் தம்பி, இதுதான் உண்மை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரோகிணி கிட்ட நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன், ஏதாச்சும் ஒரு சாமியார் அம்மா இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னேன். உங்க வீட்டுக்கு தான் சொன்னேன், அவ தான் இப்படி எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி பேச வச்சிருக்கா தம்பி, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவரு ஒரு பிட்டை போடவும், அந்த பிட்டை யாரும் நம்புற மாதிரி இல்லை, நீங்க போய் தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல உண்மைதான் சொல்றேன், அந்த ரோகிணி தான் இத்தனையும் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மேலேயே அத்தனை பழியன்னு தூக்கி போடுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓ ரோகிணி தான் இதை செஞ்சிருப்பா போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்பிடுறாங்க. ஆனா முத்து மட்டும் கேட்கிறாரு, சரி எதுக்கு எங்க வீட்டை ஆட்டை போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு ஒண்ணு தூக்கி வாரி போடுது சிந்தாமணிக்கு. உங்க வீட்டை உங்க வீட்டுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, உங்க வீட்டை நான் எதுக்கு ஆட்டை போட நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது என்ன அப்படின்னு சொல்லி அலக்கை பேசினார்ல, அதை காமிக்கிறாங்க. டே என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, தம்பி அவன் குடி போதையில ஏதோ உளறி இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாரு, யாரு குடிச்சாலும் சரி அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வருமே தவிர புதுசா ஒன்னும் சொல்ல மாட்டான், நீ ஏதோ உள்குத்து வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் மனோஜுக்கும் விஜயாக்கும் ஒரு ஞாபகம் வருது. இவங்க தானே அந்த பத்திரத்தை எழுதி வாங்கி கொடுத்தாங்க அந்த கடன் கொடுக்குற ஆளுக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் கூட்டு களவாணிகள் ஆயிருப்பாங்களோ அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விஜயாக்கு கோபம் வருது. விஜயா கேக்குறாங்க, சிந்தாமணி இது மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லிருங்க. ஐயோ மாஸ்டர், உங்க வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் மாஸ்டர், அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாஸ்டர், அது உங்க வீடு மாஸ்டர், உங்களுக்கு நான் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு உங்களுக்கே தெரியும்ல, நான் போய் உங்க வீட்டை அபகரிக்க முடிவு பண்ணுவேன்னா உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, கரெக்டு தான் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. விஜய் நினைக்கிறாங்க, ஆஹா இதுக்கு மேல பேசணும்னா நம்ம கடன் வாங்கின விஷயம் பூரா தெரிஞ்சிரும், வீட்டு மேல அடமானம் வச்சு கடன் வாங்கினாங்களா அது பூரா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் மனோஜ் அண்ணாமலையோட கையெழுத்து போட்டிருக்காருல அதுவும் வெளியே தெரிய வந்துடும், அப்புறம் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, வேணாண்டா இதோட நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங் சிந்தாமணி, இனிமேல அந்த ரோகிணி கிட்ட பேசுனீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிக்க மாட்டேன், உங்ககிட்ட இருக்க தொடர்பை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறாங்க. சபாடா இந்த ரோகிணியை நம்ம வீட்டுல குடுத்தனம் வச்சிருக்கிறது இன்னும் தெரியல அப்படின்னு சிந்தாமணி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் போன பின்னாடி சிந்தாமணி அந்த அல்லக்கைய சும்மா மொத்து உனக்கு வேலையே இல்ல போடா முதல்ல அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. அந்த அல்லக்கையும் ரொம்ப சந்தோஷமா கையெடுத்து கும்பிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனாவை மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. மீனா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. முத்து மீனா ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா மனோஜும் விஜயா மட்டும்தான் ரெண்டு பேர் தனியா மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. டேய் மனோஜ், அந்த சிந்தாமணியை நீ நம்ப கூடாதுடா, சீக்கிரம் நம்ம பணத்தை கட்டி அந்த வீட்டை முடத்தெல்லாம் மீட்ட பார்க்கணும். எனக்கும் சிந்தாமணி மேல இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ அந்த பணத்தை கொடுத்து அந்த கடன் கொடுத்த ஆளுகிட்ட இருந்து வீட்டை வாங்கிட்டானா அவ்வளவுதான்டா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்புறம் அவ்வளவுதான், நம்ம வீட்டுல நம்மள துவம்சம் பண்ணிடுவாங்க, அதனால பணத்தை கட்டி முதல்ல வாங்கறதுக்கு பார்க்கணும் வீட்டை அப்படின்னு சொல்லவும், நானும் அதைத்தாம நினைச்சிட்டு இருக்கேன், பணத்தை முதல்ல கட்டி மீட்க பார்க்கணும் வீட்டை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதிக்கு இப்ப ரொம்ப ஹாப்பி. மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, எப்படியோ நீங்க மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க மீனா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, நல்ல வேலைக்கு நீங்க எல்லாரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க நான் இங்க வர்றதுக்கு அப்படின்னு முத்துவையும்
ஸ்ருதியும் ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. முத்து அப்பதான் ரூமுக்குள்ள வர்றாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிற பார்த்துட்டு யாருக்கிட்ட பேசுறா அப்படிங்கவும், ஸ்ருதி கிட்ட தாங்க அப்படிங்கவும், பலகுரல்கிட்ட நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வாங்கி பேசுறாரு. பலகுரல், நீயும் மீனாவும் மட்டும் சந்தேகப்படலைன்னா இந்த சந்தேகம் எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. மீனா இன்னமும் அவங்க அம்மா வீட்டுல தான் இருந்திருப்பா. நானும் மீனா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் பலகுரல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன முத்து, நான் என் சிஸ்டருக்காக இதை பண்ண மாட்டேனா? இதெல்லாம் பெருசாப்பா இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா பிரச்சனை ஒரு வழியா சால்வ் ஆயிருச்சு. பலகுரலே, அடுத்தது நீத்துவோட பிரச்சனை தான். அதை என்ன பண்ணணும், அடுத்த பிளான பண்ணலாம் அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்காரு. ஆமா முத்து, அந்த நீத்துவை ஏதாச்சும் பண்ணணும், அப்படின்னா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. மீனா போனை வாங்கி, ஆமா நீத்துவை என்ன பண்றதுன்னு முதல்ல பார்க்கணும் ஸ்ருதி, அப்படின்னா தான் நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.